வெளிநாட்டுல இருக்கிறவங்க வேலைகளுக்கு அப்ளை பண்ணிட்டு எப்பவுமே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏதாச்சும் நல்ல பதிலா வருமான்னு. போன வீடியோல சிவி வந்து ரிஜெக்ட் ஆகுறதுக்கு என்னென்ன ரீசன்ஸ், அதாவது ஹியூமன் ரெக்ரூட்டர் அவங்களோட கையில போன 10வது செகண்ட்லயே எங்களோட சிவி ரிஜெக்ட் ஆகும். அதுக்குரிய காரணங்களை பத்தி பார்த்தோம். இந்த வீடியோல நாங்க பாக்குறோம் அந்த ரிக்ரூட்டர் கையில போறதுக்கு முதலே சிவி ஏன் ரிஜெக்ட் ஆகுது. ஸோ அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எங்களோட வாழ்க்கையில வந்ததுக்கு பிறகு நாங்க நிறைய இடங்கள்ல ஏஐட்ட தோத்து போறோம். ஸோ ஏஐ ஃப்ரெண்ட்லி சிவி டெம்ப்ளேட் எப்படி தயாரிக்கிறது இதை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ ஏஐயை பீட் பண்ணி நாங்க எப்படி ஏஐ ஃப்ரெண்ட்லி சிவி டெம்ப்ளேட் ப்ரிப்பேர் பண்ண போறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு நாங்க பார்க்க போறது ஏடிஎஸ் பத்தி. ஏடிஎஸ் என்ன? அப்ளிகன்ட் ட்ராக்கிங் சாஃப்ட்வேர். ஸோ எல்லாரோட சிவியும் ஒரு சாஃப்ட்வேர் வந்து ட்ராக் பண்ணும். ஸோ அந்த சாஃப்ட்வேரை தான் நாங்கள் சொல்லுவோம் அப்ளிகன்ட் ட்ராக்கிங் சாஃப்ட்வேர். அந்த சாஃப்ட்வேர் என்ன செய்யும்? எங்களோட சிவிக்கு ஒரு ஸ்கோர் கொடுக்கும். எங்களோட சிவியில் குறிப்பிட்ட கேட்டகரிஸ் இருக்கு. அந்த ஒவ்வொரு கேட்டகரிஸுக்கும் அது வந்து ஸ்கோர் மார்க்ஸ் கொடுக்கும். ஓகே, இதுக்கு 5க்கு 4, இதுக்கு 5க்கு 3, இந்த மாதிரி குறிப்பிட்ட ஸ்கோர் கொடுக்கும். அந்த ஸ்கோர் எல்லாம் கொடுத்ததுக்கு பிறகு அதை வந்து ரேங்க் என்னென்ன ரேங்க் பண்ணும். இப்ப யோசிச்சு பாருங்க, நாங்க ஒரு வேலை இருக்கு. அந்த வேலைக்கு கிட்டத்தட்ட 500 பேர் அப்ளை பண்றோம். ஸோ 500 சிவி போகுது. ஸோ ஏடிஎஸ் வந்து அந்த 500 அப்ளிகேஷனையும் அந்த எடுத்து ஒவ்வொரு பார்ட்டா அதுக்கு ஸ்கோர் கொடுக்கும். ஒவ்வொன்றையும் ஸ்கோர் கொடுத்ததுக்கு பிறகு கடைசியா ஒரு ஃபைனல் ஸ்கோர் எடுத்து அந்த ஸ்கோருக்கு ஏற்ற மாதிரி ரேங்க் பண்ணும். இப்ப கிளாஸ்ல வந்து 30 பிள்ளைகள் இருந்தா முதலாம் பிள்ளை, 2ஆம் பிள்ளை, இந்த மாதிரி ரேங்க் பண்ணுவோம் தானே. அதே மாதிரி அந்த 500, உதாரணத்துக்கு 500, அந்த 500 சிவியையும் அது ரேங்க் பண்ணும். அது ரேங்க் பண்ணோன்னா டாப் 10 இந்த மாதிரி முதல் 10 தெரிவு செய்யும். சிவியை மட்டும்தான் அவங்க எடுத்து பார்ப்பாங்க. இந்த வீடியோல நாங்க பாக்குறது அந்த 500ல இருந்து எப்படி நாங்க 10 பேருக்குள்ள வரப்போறோம். முதலாவது வந்து இந்த அப்ளிகன்ட் ட்ராக்கிங் சாஃப்ட்வேர் இது வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும். அதாவது உங்களோட சிவி நீங்க ப்ரிப்பேர் பண்ணதுக்கு பிறகு சில குறிப்பிட்ட விஷயங்களை அது வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும், அதாவது எடுத்துக்கொள்ளும். உங்களோட நேம், கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், ஸ்கில்ஸ், மற்றது கீவேர்ட்ஸ், இது எல்லாத்தையுமே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும். ஸோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதுக்கு ஒரு ஸ்கோர் கொடுக்கும். நீங்க வந்து ஜாப் எக்ஸ்பீரியன்ஸ், குவாலிஃபிகேஷன், உங்களோட ஸ்கில்ஸ் இதெல்லாமே ஒரு டேபிள் ஃபார்மட்டா, அல்லாட்டி கிராஃபிக்ஸா, அல்லாட்டி இமேஜா, இந்த மாதிரி ஏதாவது நீங்க சிவில இன்க்ளூட் பண்ணினீங்களா இருந்தா ஏஐ, அதாவது இந்த ஏடிஎஸ்க்கு அதை ரீட் பண்றது கஷ்டமா இருக்கும். ஸோ அது வந்து கன்ஃபியூஸ்ட் ஆயிரும். இது என்னடா, ஸோ எந்த மாதிரி வாசிக்கிறது, டாப் டு பாட்டம் இப்படி வாசிச்சு கொண்டு போகும்போது இங்கால ஒரு சைட்ல இன்னொரு டேபிள் இருக்கு, இங்கால இன்னொரு சார்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கன்ஃபியூஸ்ட் ஆயிரும். ஸோ அது வந்து தப்பா ரீட் பண்ணிடும். ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு ஸ்கோர் குறைஞ்சிரும். அடுத்தது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணினதுக்கு பிறகு ஏடிஎஸ் என்ன செய்யும்? மேட்ச் பண்ணு. அதாவது இதுதான் உங்களோட சிவி. இந்த சிவில இருந்து ஏடிஎஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்து வச்சிருக்குது. இங்கால அந்த ஜாப் ரோல், இந்த ஜாப் ரோலுக்கு இருக்கிற தேவையான விஷயங்கள் இந்த விஷயங்களோட மேட்ச் ஆகுதா, அதாவது கீவேர்ட். ஸோ போன வீடியோல சொல்லியிருந்தேன், சேஃப்டி ரோலுக்கு வந்து அப்ளை பண்றீங்களா இருந்தா அது சம்பந்தமான கீவேர்ட்ஸ் நீங்க யூஸ் பண்ணிருக்கணும். ஸோ அந்த கீவேர்ட், இந்த ஜாப் ரோல்ல இருக்கிற கீவேர்ட்ஸ் உங்களோட சிவில இருக்கா? ஸோ ஏடிஎஸ் மேட்ச் பண்ணும். ஸோ அது மேட்ச் பண்ணக்குள்ள உங்களோட ஸ்கில்ஸ், உங்களோட ஜாப் எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் என்ன மாதிரி அந்த ஜாப் ரோலோட டலி ஆகுது, இது மாதிரி பார்த்து அதுக்கும் ஒரு ஸ்கோர் கொடுக்கும். ஸோ அடுத்ததா பார்த்தா ஃபார்மேட்டிங், அதாவது சரியான விதத்துல உங்களோட சிவி இருக்கா. அதாவது ஏஐ எப்பவுமே அதுக்கு வந்து சிம்பிளா இருக்கிறது தான் பிடிக்கும். சிம்பிளா இருந்தா தான் ஈஸியா வாசிச்சுட்டு போகும். ரீடபிலிட்டியா இருக்கணும். ஸோ வாசிக்கிறதுக்கு ஈஸியான முறையில இருக்கணும். ஸோ ஃபோண்ட் பார்த்தீங்களா இருந்தா ஏரியல், கேலிப்ரி, டைம்ஸ் நியூ ரோமன், ஸோ இதெல்லாம் அதுக்கு வந்து என்ன சொல்றது, ஒரு ஃப்ரெண்ட்லியான ஃபார்மேட். பேராகிராஃபா இப்போ நீங்க உங்களோட ஜாப் ரோல் ப்ரீவியஸ் ஜாப் எக்ஸ்பீரியன்ஸா பேராகிராஃபா கொடுக்காம புல்லட் பாயிண்ட்ஸா, நீங்க புல்லட் பாயிண்ட்ஸா கொடுக்கும் பொழுது அதுக்கு ரீடபிலிட்டி ஈஸியா இருக்கும். ஸோ அந்த இடத்துலயும் உங்களுக்கு ஸ்கோரிங் கூடும். ஸோ இப்பவும் புல்லட் பாயிண்ட்ஸா கொடுங்க, பேராகிராஃபா கொடுக்க வேணாம். டைட்டில், இப்போ ஒரு டைட்டில் நீங்க இப்போ ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், ப்ரீவியஸ் ஜாப் எக்ஸ்பீரியன்ஸ், இந்த மாதிரி ஒரு டைட்டில்ல நீங்க அதை வந்து கேட்டகரைஸ் பண்ண போறீங்க. ஸோ அந்த டைட்டிலும் ஈஸியா அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கணும். இப்போ ப்ரீவியஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அன்றைக்குள்ள ஓகே, சில பேர் நாங்க என்னென்ன மென்ஷன் பண்ணுவோம், மை கரியர் ஜேர்னி,
லாஸ்ட் இயர்ஸ் கரியர் ஜேர்னி இந்த மாதிரி நாங்க மென்ஷன் பண்ணிக்குள்ள அந்த ஜேர்னி என்ற வேர்டை அது தப்பா விளங்கி கொள்ளும். ஸோ ஜேர்னி என்ற வேர்ட் என்னென்ன, அது ஒரு ட்ராவலிங் மாதிரி குறிக்கும். ஸோ ஜேர்னி பயணித்த பாதை. ஸோ ஏஐ வந்து குழம்பிடும். ஸோ அங்கேயும் உங்களுக்கு ஸ்கோரிங் குறைஞ்சிரும். ஸோ உதாரணத்துக்கு நான் சொல்றேன், எந்திரன் படம் பார்த்துருப்பீங்களா? ஸோ அந்த எந்திரன் படத்துல வந்து டிவியை போறேன்னு சொல்லுவாங்க, டிவியை தூக்கி கீழே போட்டுரும். ஸோ சுவிட்ச் பண்ணு, ஆன் பண்ணு, இந்த மாதிரி அதுக்கு விளங்குற பாஷையில நாங்க பேசணும். சிவில மென்ஷன் பண்ணும்போது இந்த மாதிரி கரியர் ஜேர்னி இந்த மாதிரி அன்ரிலேட்டட், அதாவது நாங்க ப்ரொஃபஷனலா இருக்கணும், பெர்ஃபெக்டா இருக்கணும்னு சொல்லி நாங்க எக்ஸ்ட்ரா அட்ராக்ஷனா இருக்கிற வேர்ட்ஸை நாங்க யூஸ் பண்ணுவோம். ஆனா ஏஐ வந்து அதை தப்பா மிஸ்லீட் பண்ணும். ஓகே, ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு ஸ்கோர் குறையும். இந்த மாதிரி எல்லாம் செஞ்சதுக்கு பிறகு அதை ஃபில்டர் பண்ணும். ஸோ ஃபில்டர் பண்ணி ரேங்க் பண்ணி ஸோ உங்களோட சிவிக்கு ஒரு ஸ்கோர் கொடுத்து ஒரு லிஸ்ட் ஒண்டா அதுவே ப்ரிப்பேர் பண்ணும். ஸோ ஒன்லி த டாப் ரேங்க் பீப்புள், ஸோ டாப் ரேங்க்ல இருக்கிறவங்கள மட்டுமே அது ரெக்ரூட்டருக்கு சஜஸ்ட் பண்ணும். இதுதான் பெரும்பாலும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு அவங்க எவ்வளவு வேலைக்கு அப்ளை பண்ணினாலும் அவங்களோட சிவி, அதாவது அவங்களுக்கு எந்த விதமான மறுமொழியுமே கிடைக்காததுக்கு இதுதான் காரணம். ஸோ அவங்க ஜாப் அப்ளை பண்ண உடனே அடுத்த செகண்ட் அன்சக்சஸ்ஃபுல் அன்சக்சஸ்ஃபுல், ஏன் எவ்வளவு ஈஸியா அது அன்சக்சஸ்ஃபுல்னு சொல்லி மெயில் அனுப்புது, ரேங்கிங்ல நீங்க டாப் ரேங்கா போகல. இந்த மாதிரி தவறுகளை செய்ய வேணாம். இது வெளிநாட்டுல மட்டுமண்டு இல்ல, பெரும்பாலான கார்ப்பரேட் கம்பெனிகள், அதாவது நேரத்தை மிச்சப்படுத்துறதுக்காக பல கம்பெனிகள் தற்போது எல்லா நாடுகள்லயுமே இந்த ஏஐ டூல் யூஸ் பண்றாங்க. அதாவது ரிக்ரூட்டர்ஸுக்கு நீங்க அனுப்புற சிவிஸ், அதாவது உங்களோட இமெயில் டிரெக்டா அவங்களுக்கு போய் அவங்க உங்களோட சிவியை பார்க்கறதுக்கு முதல், அதாவது ஹியூமன் ரிக்ரூட்டர் உங்களோட சிவியை பார்க்கறதுக்கு முதலே ஏஐ வந்து உங்களோட சிவியை ஃபில்டர் பண்ணி கொடுக்குது. தற்போது பெரும்பாலான கம்பெனிஸ் இந்த ஏஐ டூல் யூஸ் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் செய்யாம சிவியை ஏஐ ஃப்ரெண்ட்லியா நாங்க ப்ரிப்பேர் பண்ணுவோம். இன் சம் அப் என்னென்ன விஷயங்கள், யூஸ் சிம்பிள் டெக்ஸ்ட். ஸோ சிம்பிளான டெக்ஸ்ட்ல உங்களோட சிவி இருக்கட்டும். டேபிள் யூஸ் பண்ண வேணாம், கிராஃபிக்ஸ் யூஸ் பண்ண வேணாம், இமேஜஸ் யூஸ் பண்ண வேணாம், ஈவன் ஃபோட்டோ மென்ஷன் பண்ணியிருந்தா மட்டும் நீங்கள் இன்க்ளூட் பண்ணுங்க. மற்றபடி ஏஐ ஃப்ரெண்ட்லிக்கு ஃபோட்டோ இன்க்ளூட் பண்ண தேவையில்லை. கிராமர் மிஸ்டேக்ஸ், ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இந்த மாதிரி இருந்தாலும் ரிஜெக்ட் ஆகி, இது எல்லாமே இருந்ததுக்கு பிறகு நாங்கள் பிடிஎஃபாக சேவ் பண்ணுவோம். அந்த பிடிஎஃப் ஃபைலோட சைஸ் பாருங்க, அது கிட்டத்தட்ட ஒரு 1.5 MB இந்த மாதிரி இருந்தால் அங்கேயே உங்களோட ரிஜெக்ட் ஆயிரும். ஸோ எப்பவும் ஒரு 300 கிலோபைட்ஸ், சிமம் ஒரு 500 கிலோபைட்ஸ் இந்த மாதிரி இருந்தால் ஓகே. 1 MB 1.5 MB இந்த மாதிரி போகைக்குள்ள அங்கேயும் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ எப்பவும் பிடிஎஃப் நீங்கள் சேவ் பண்ணிட்டு சென்ட் பண்ணிக்கும் போது பிடிஎஃப்ல சைஸ், அதோட கெப்பாசிட்டி என்னன்றதை நீங்கள் ஒரு செக் பண்ணி அதை குறைச்சிட்டு நீங்கள் சென்ட் பண்ணுங்க. ஸோ ஹவு டு பீட் ஏஐ. ஸோ ஏஐ எப்படி நாங்கள் பீட் பண்ண போகிறோம்? சிம்பிளான டெக்ஸ்ட்ல வாசிக்கிறதுக்கு ஈஸியா ஜாப் ரோல்ல என்னென்ன குறிப்பிடப்பட்டிருக்கோ அந்த கீவேர்ட்ஸை நாங்கள் இன்க்ளூட் பண்ணி பிடிஎஃப்ஐயும் நீங்கள் சரியான ஒரு கெப்பாசிட்டியில் நீங்கள் சென்ட் பண்ணீங்களா இருந்தால் உங்களோட சிவி ஏஐ ரிஜெக்ட் பண்ணாது. ஸோ ரிக்ரூட்டர் கைக்கு போகும். ஸோ ரிக்ரூட்டர் கைக்கு போனதுக்கு பிறகு உங்களோட சிவி ரிஜெக்ட் ஆகக்கூடாதுன்னா அதை பற்றி தெரிஞ்சுக்கொள்ளணுமா இருந்தால் இந்த வீடியோவை கிளிக் பண்ணி ஸோ அந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளலாம். ஸோ ஏஐ ஃப்ரெண்ட்லி சிவி டெம்ப்ளேட் ஏதாவது எக்ஸாம்பிள் இருக்கா? ஸோ இப்படி உங்களுக்கு யாருக்காச்சும் சாம்பிள் தேவையா இருந்தா கமெண்ட்ல நீங்க மென்ஷன் பண்ணுங்க, ஏஐ ஃப்ரெண்ட்லி சிவி டெம்ப்ளேட். ஸோ நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன மாதிரி சிவி கிரியேட் பண்ணுறது, அது எப்படி ஏஐ ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுன்னு சொல்லி உங்களுக்கு நான் ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு டீட்டெயிலாக ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஸோ மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க ஏஐ ஃப்ரெண்ட்லி சிவி டெம்ப்ளேட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, யார் யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.